போராட்டத்தில் ஈடுபடும் இடைநிலை ஆசிரியர்களின் சம்பளம் பிடித்தம் செய்யப்படும் என உத்தரவிட்டுள்ள நிலையில் தீர்வு கிடைக்கும் வரை போராட்டம் தொடரும் என இடைநிலை ஆசிரியர்கள் அறிவித்துள்ளனர். வெற்றி பெறும் வரை இதே உறுதியோடு களம் காண்போம், எதுவாக இருந்தாலும் சந்திப்போம் என்றும் இடைநிலை ஆசிரியர்கள் தங்களது வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைத்துள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் போராட்ட யுக்திகளை மாற்றி தொடர்ந்து போராடவும் ஆசிரியர்கள் தீர்மானித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பொதுச்சட்ட நுழைவுத் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரத்தை நீதிமன்ற கண்காணிப்பில் விசாரணை நடத்தக் கோரிய மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. வினாத்தாள் 6ஆம் தேதி கசிந்ததாக கூறப்படும் நிலையில் ஏன் உடனடியாக வழக்கு தாக்கல் செய்யவில்லை என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் மனுவை தள்ளுபடி செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பாம்பன் புதிய ரயில் பாதையை பாராளுமன்ற ரயில்வே நிதிநிலை குழுவினர் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர். மண்டபம் ராமேஸ்வரம் தீவு பகுதியை இணைப்பதில் பாம்பன் ரயில் பாலம் முக்கிய வழித்தடமாக இருக்கிறது. பாம்பன் ரயில் நிலையத்திற்கு வருகை தந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ராமேஸ்வரத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள பாம்பன் செங்குத்து பாலத்தை ஆய்வு செய்தனர். கேரளாவின் பிரசித்தி பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மகரவிளக்கு பூஜையை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். இதுவரை 42 லட்சம் பக்தர்கள் ஐயப்பனை தரிசித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் பக்தர்கள் அலைமோதும் காரணத்தால் நீண்ட வரிசையில் 10 முதல் 12 மணி நேரம் வரை காத்திருந்து தரிசிக்கும் சூழல் உருவாகியுள்ளது. ஜெர்மனியின் தலைநகரான பெர்லின் 45,000க்கும் மேற்பட்ட வீடுகள் மின்சாரமின்றி 4 நாட்கள் தவித்த நிலையில் தற்போது மீண்டும் மின்சாரம் வழங்கப்பட்டது. இது 2ஆம் உலகப் போருக்கு பிறகு ஜெர்மனியில் ஏற்பட்ட மிக நீண்ட நேர மின்தடையாக பார்க்கப்படுகிறது. அரசின் கொள்கைக்கு எதிராக சிலர் மின்சார நிலையத்திற்கு தீ வைத்ததால் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. வளங்கள் நிறைந்த ஆப்பிரிக்காவை தனது வர்த்தகம், முதலீடு மற்றும் தொழில்துறை வளர்ச்சிக்கு முக்கிய தேவையாக கருதும் சீனா தனது வருடாந்திர பாரம்பரியத்தை இம்முறையும் பின்பற்ற இருக்கிறது. இந்த ஆண்டு சீனாவின் வெளியுறவு அமைச்சர் தனது முதல் பயணமாக ஜனவரி 7ஆம் தேதி முதல் எத்தியோப்பியா, சொமாலியா, தான்சானியா மற்றும் லெசோத்தோ உள்ளிட்ட நாடுகளுக்கு பயணிக்க இருக்கிறார். புதிய ஆண்டின் முதல் வெளிநாட்டு பயணமாக சீன வெளியுறவு அமைச்சர்கள் ஆப்பிரிக்காவை தேர்ந்தெடுப்பது 36வது ஆண்டாக தொடர்கிறது. ஸ்லோவேனியாவின் பிரபலமான ஏரியான பிளட் ஏரி பனியால் சூழப்பட்ட அழகான காட்சி வெளியாகியுள்ளது. வெண்பனி சூழ்ந்த அமைதியான ஏரியில் வாத்துகள் செல்லும் காட்சிகளை கண்டு ரசிக்கும் மக்கள் பனியில் விளையாடி மகிழ்கின்றனர். உறைபனி காரணமாக இங்கிலாந்தில் தண்ணீர் கால்வாய் ஒன்று ஐஸ் ஸ்கேட்டிங் மைதானமாக மாறியிருப்பதற்கு இயற்கை மட்டுமே காரணம். தண்ணீர் இருந்ததற்கான அடையாளமே தெரியாத அளவிற்கு பளபளப்பாக காட்சியளிக்கும் இந்த கால்வாயில் மக்கள் ஸ்கேட்டிங் செய்து புதுவித அனுபவம் பெற்று மகிழ்கின்றனர். இங்கிலாந்தின் ஆக்ஸ்போர்ட் நகரின் இந்த அற்புதமான காட்சிகள் வெளியாகியுள்ளன. இந்தோனேஷியாவில் பிறந்த முதல் பாண்டா குட்டி முக்கிய கட்டமாக கருதப்படும் 40 நாட்களை ஆரோக்கியமாக கடந்துள்ளது. சீனாவில் இருந்து 8 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தோனேஷியாவிற்கு கொடுக்கப்பட்ட ராட்சத பாண்டா ஜோடிகளுக்கு பிறந்த இந்த குட்டி பாண்டாவை காண தாமன் சஃபாரி பூங்கா பார்வையாளர்கள் ஆர்வத்துடன் காத்திருக்கின்றனர். விரைவில் பாண்டா குட்டியை பார்வையிட பொதுமக்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இட்டலியின் சிசிலி பகுதியில் அமைந்துள்ள மவுண்ட் எட்னா எரிமலை வெடித்தது. பனி மூடிய மலைகளுக்கு நடுவில் நெருப்பு குழம்பு வழிந்தோடும் அரிய காட்சிகள் வியக்க வைக்கின்றன. சேலத்தில் 10க்கும் மேற்பட்ட அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டனர். இதில் சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய 4 மாவட்டங்களைச் சேர்ந்த பொதுமக்கள், விவசாய சங்க பிரதிநிதிகள், வணிகர்கள் உள்ளிட்ட 65க்கும் மேற்பட்ட சங்கங்களைச் சேர்ந்த பிரதிநிதிகள் பங்கேற்றனர். இதில் பிரதிநிதிகள் அனைவரும் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசியதுடன் மனுக்களையும் வழங்கினர்.
ஊதிய முரண்பாட்டை களைய வலியுறுத்தி அதிகாரிகளுடன் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததால் போராட்டம் தொடரும் என்று இடைநிலை ஆசிரியர்கள் அறிவித்துள்ளனர். 13வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஆசிரியர்களுடன் பள்ளிக்கல்வி இயக்குநர் கண்ணப்பன், தொடக்க கல்வி இயக்குநர் நரேஷ் ஆகியோர் 2வது முறையாக பேச்சுவார்த்தை நடத்தினர். போராட்டத்தில் ஈடுபடும் இடைநிலை ஆசிரியர்களின் சம்பளம் பிடித்தம் செய்யப்படும் என உத்தரவிட்டுள்ள நிலையில் தீர்வு கிடைக்கும் வரை போராட்டம் தொடரும் என இடைநிலை ஆசிரியர்கள் அறிவித்துள்ளனர். வெற்றி பெறும் வரை இதே உறுதியோடு களம் காண்போம், எதுவாக இருந்தாலும் சந்திப்போம் என்றும் இடைநிலை ஆசிரியர்கள் தங்களது வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைத்துள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் போராட்ட யுக்திகளை மாற்றி தொடர்ந்து போராடவும் ஆசிரியர்கள் தீர்மானித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. உதிரி பாகங்களின் விலை உயர்வால் கோவையில் போர்வெல் லாரி உரிமையாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதிக அளவு செலவு செய்தும் ஆழ்குழாய் பணிகளுக்கு போதிய வருமானம் கிடைக்கவில்லை என அவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். எனவே ஆழ்குழாய் பணிகளுக்கான விலை உயர்வை புரிந்து கொண்டு பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் தங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என கேட்டுக்கொண்டனர். சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் உரிய அனுமதியின்றி இயங்கி வந்த தனியார் நிறுவனத்தின் தொழில் நிறுவனங்கள் சீல் வைத்து மூடப்பட்டது. இதையடுத்து அருகே வசித்து வரும் குடியிருப்பு பகுதி மக்கள் நிம்மதியடைந்துள்ளனர். கொடைக்கானல் வில்பட்டி மலை கிராமத்தில் வீசப்பட்ட குப்பைகளால் துர்நாற்றம் வீசுவதோடு நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். இதற்கு விரைந்து நடவடிக்கை எடுக்காவிட்டால் மலையின் கீழ்ப்பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்ற குற்றச்சாட்டு வலுத்துள்ளது. சேலம் மாவட்டம் ஏத்தாப்பூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள பூங்காவை திறக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். 3 வருடங்களாக திறக்கப்படாத பூங்கா செயல்பாட்டிற்கு வந்தால் அங்கே உள்ள முருகன் கோவிலுக்கு செல்லும் பக்தர்கள் பயனடைவர் என்றும் தெரிவித்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் பெரியார் வனவிலங்கு சரணாலயத்திற்கு உட்பட்ட வனப்பகுதிகளில் புலிகள் கணக்கெடுக்கும் பணி தொடங்கியுள்ளது. 150க்கும் மேற்பட்ட வனத்துறை களப்பணியாளர்கள் இந்த கணக்கெடுப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். புலிகள், சிறுத்தைகள், காட்டு மாடுகள், யானைகளின் கால் தடம், எச்சம் உள்ளிட்ட அடையாளங்களை வைத்து விலங்குகள் கணக்கெடுப்பு நடத்தப்படுகிறது. வருகிற 11ஆம் தேதியுடன் இந்த பணிகள் நிறைவு பெறுகிறது. நெல்லை மாவட்டம் அம்பையில் அமைந்துள்ள மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து சீரானதை அடுத்து சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. உடல்நலன் பாதுகாப்பை வலியுறுத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தமிழகம் முழுவதும் 15ற்கும் மேற்பட்ட வெளிநாட்டினர் சைக்கிள் பயணம் மேற்கொண்டுள்ளனர். இவர்கள் தஞ்சை மாவட்டம் அணைக்கரை கொள்ளிடம் ஆற்றை கண்டு ரசித்துவிட்டு சுவாமிமலைக்கு புறப்பட்டனர். நெல்லை மாவட்டம் சீவலப்பேரியில் ஆடு, மாடுகளை விற்பதற்கான கால்நடை சந்தை 40 ஆண்டுகளுக்கு பின் திறக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் மாவட்ட ஆட்சியர் சுகுமார் உட்பட பலர் கலந்து கொண்டு சந்தையை திறந்து வைத்தனர். மேலும் இந்த சந்தை வாரந்தோறும் புதன்கிழமை செயல்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் திருத்தங்கலில் திருச்செந்தூர் முருகனை தரிசிக்க ஏராளமான பக்தர்கள் நடைப்பயணமாக கிளம்பினர். இதில் திரளான பக்தர்கள் அலகு குத்தியும் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் பறவை காவடி எடுத்தும் ஊர்வலமாக வந்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றிவிட்டு திருச்செந்தூர் புறப்பட்டனர்.